அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் 8th சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதிங்க. பாருங்கள், அமேசான் காடு. ஸோ நம்ம விளம்பரத்தில் கூட பார்த்துருப்போம். அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகை அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் உண்மைதாங்க. பாருங்கள், அமேசான் காடை வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய மலைக்காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க? ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பரப்பளவு இருக்குதுன்னு பாருங்கள். 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குங்க. இந்த அமேசான் காடு எங்கே இருக்குது அப்படின்னா பிரேசிலில் இருக்குது. சரியாங்க? ரொம்ப முக்கியமானதுங்க. உலகின் மிகப்பெரிய மலைக்காடு அப்படின்னா அமேசானு. இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பிரேசிலில் இருக்குது. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 60 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பூமி வெப்பமடைகிறதுக்கு மிக முக்கியமான வாயு என்ன அப்படின்னா CO2 தான். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடோட வாயுவை சமன் செய்கிறது எது அப்படின்னா இந்த அமேசான் காடு தான். ஏன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், உலகின் 20% ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது எது அப்படின்னா அமேசான் காடு தான். சரியாங்க? ஸோ 20% வந்து இந்த வேர்ல்டுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுனால இந்த அமேசான் காடை நம்ம பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. அமேசான் காடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து புவி வெப்பமயமாதலை குறைக்க உதவக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் அமேசான் காடு தான். ரொம்ப முக்கியமான பகுதி. எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.